அன்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்களில் பெரும்பாலானவர்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னோம்னா தீபாவளி திருநாள் தான். இந்த திருநாளை முன்னிட்டு மக்கள் அதிகாலை எழுந்ததும் எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் பண்ணி புத்தாடை உடுத்தி தம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முறையாக வணங்கி தத்தமது வீடுகளிலே தயாரிக்கப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் உட்பட பல பட்சணங்களை அக்கம் பக்கத்திலே இருக்கிற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சாதி மத இன பேதம் கடந்து அன்போடு வணங்கி ஆசீர்வாதம் பெற்று மன மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த ஒவ்வொரு தமிழாண்டும் ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் உலகம் முழுவதும் இருக்கின்ற நன்னெறியாளர்கள் சிறப்பாக கொண்டாடுகிற ஒரு பெருவிழா. இந்த திருநாளை பற்றிய வரலாறுகள் பல அந்த நரகாசுரன் கதை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்துல அந்த 3வது அவதாரமா வரக்கூடியது வராக அவதாரம். இரண்யாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கன் இந்த பூவுலகத்தை பாயாக சுருட்டி அதன பாதாளத்திலே ஒளித்து வைத்ததும் அதனை மீட்பதற்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வராக அவதாரம் எடுத்து அதை மீட்டதும் புராணம் கூறுகிறோம். அந்த வராக அவதாரத்திலே இந்த பூமாதேவியை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வந்த நிலையில ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்பரிசம் பட்டு பூமாதேவியும் ஸ்ரீமன் நாராயணனும் திருமண உறவோடு கலந்து ஒரு புத்திரனை பெற்றெடுத்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த குழந்தைக்கு பெயர் பவுளன். அதே காலகட்டத்திலே வடநாட்டிலே பிரத்யுப்சா அப்படிங்கக்கூடிய ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னனும் மகாராணியும் புத்திர பாக்கியத்துக்காக தவம் இருந்ததாகவும் அந்த நேரத்திலே பூமாதேவி தன்னுடைய குழந்தையான பவுளனோடு பிரத்யட்சமாகி அந்த அரசன் அரசிக்கு அந்த குழந்தையை தத்து கொடுத்து ஆசீர்வதித்ததாகவும் அந்த புராணம் கூறுகிறது. அந்த பவுளன் தெய்வ குழந்தையா இருந்ததுனாலே கிடைத்த அந்த பேராற்றல் ஒரு தேசத்தை ஆண்ட மன்னனுடைய குழந்தையாக இருந்ததனுடைய அந்த மமதை ஆணவம் எல்லாம் சேர்ந்து அவன் அரக்கனாக மாறினதா. அதுக்கப்புறம் அவன் நரகாசுரன் என்ற அளவிலே அரக்கனா மாறி இந்த புலோகத்து மன்னர்களை எல்லாம் அடிமை கொண்ட அந்த நரகாசுரன் தேவலோகத்திலே இந்திரனையும் வெல்ல வேண்டும் என்ற முத்திகோடு இருந்த நேரத்திலே அமைச்சர் ஒருவருடைய அறிவுறுத்தலின் பேரில் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து சாகாவரம் கேட்டு அதை பிரம்மா மறுக்க அப்படி மரணம் வருமானால் அந்த மரணம் தன் தாயினுடைய கையாலே வர வேண்டும் என்ற வரத்தை பெறுவதாக அந்த புராணம் கூறும். அவ்வாறே பிரம்மா தந்து செல்ல தனக்கு மரணமே இனி நிகழப்போவதில்லை, எந்த தாயும் தன் மகனை கொல்லப் போவதும் இல்லை, அதனாலே தனக்கு மரணம் நிகழப்போவதும் இல்லை என்கிற ஆணவத்திலே தேவர் உலகத்திலே போரிட்டு தேவர் உலகத்தை வென்று உலகத்திலும் அவன் சகல ஜீவராசிகளையும் கொடுமைப்படுத்தி இம்சித்து ஜீவ இம்சை பண்ணியதனாலே தேவர்களும் தேவேந்திரனும் வேண்ட மகாவிஷ்ணு மகாபாரத காலத்திலே கிருஷ்ணனாக அவதரித்திருந்த தன்னுடைய அம்சம் பெற்ற கண்ணனிடத்திலே சென்று முறையிடுமாறு சொல்ல கண்ணன் அந்த நரகாசுரனோட போரிட தயாரான போது பூமாதேவியினுடைய அம்சம் பெற்ற சத்யபாமாவை அழைத்து சென்று அந்த நரகாசுரனோடு போரிட்ட போது அந்த போரிலே இறுதியிலே இவனை கொல்லுவதற்கு சத்யபாமாவால் தான் முடியும் என்ற உண்மையை உணர்ந்த கண்ணன் அந்த நரகாசுரனுடைய அம்புபட்டு மயக்கமுற்று கீழே வீழ்வது போல நடித்து தன்னுடைய கணவனுடைய அந்த நிலையை பார்த்து பொறாமல் சத்யபாமா வெள்ளையும் அம்பையும் எடுத்து அந்த நரகாசுரனை வதைத்து வெற்றி கொண்டதாகவும் அந்த திருநாளின் போது அப்போது அந்த நரகாசுரன் மரண தருவாயிலே தான் இறக்கின்ற இந்த நாளை உலக மக்கள் நன்னாளாக கருதி தீபமேற்றி வழிபட்டு தன் நினைவாக கொண்டாட வேண்டும் என்ற வரம் பெற்றதனாலே இந்த தீபாவளி திருநாள் வந்ததாக பலருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் மேலோங்கி நிற்கின்றன. அதனால இந்த தீபாவளி திருநாள் என்று சொன்னாலே நரகாசுரன் வதம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது. இது ஏதோ அண்மை காலத்திலே தான் தமிழ்நாட்டிலே இது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தீபாவளி திருநாள் ஆதி காலத்திலே இல்லை என்பது போல பல்வேறு மொழி அறிஞர்கள் ஆராய்ச்சி அறிஞர்கள் இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை மறைப்பதற்காக நம்முடைய அடையாளத்தை சிதைப்பதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து இந்த தீபாவளி கொண்டாட்டம் என்பது ஒரு மூட நம்பிக்கை என்பது போல சித்தரிக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் சதுர யுகத்திலே முதல் யுகம் கிருதாயுகம். எத்தனையோ சதுர யுகங்கள், எத்தனையோ மன்வந்தரங்கள், எத்தனையோ கல்பம் போயிருக்கிறது. சுவேதவராக கல்பமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வைவசூத மன்வந்தரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல 27வது அந்த சதுர யுகத்திலே கடைசி யுகமாக இருக்கக்கூடிய கலியுகத்திலே 5127வது வருஷத்திலே இப்பொழுது நாம பேசிக்கிட்டு இருக்கோம். 196 கோடி வருடங்கள் கடந்திருக்கு.
அதுல இந்த சதுர்யுகத்துல முதல் யுகமாக இருக்கக்கூடிய கிருதாயுகத்துல ஒரு கிருதாயுகத்துல நம்முடைய தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிறமே அந்த சிவபெருமானுடைய வரலாற்றிலே வருகிற அந்த அர்த்தநாரீஸ்வர வரலாறு. பிரிங்கி முனிவர்னு ஒரு முனிவர் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி விட்டுத்தான் இந்த காரியத்தையும் தொடங்குகிறார். அப்படி தொடங்கி வருகிற பொழுது கைலாயத்திலே தம்பதி சமேதராக அமர்ந்திருக்கிற சிவபெருமானும் எம்பிராட்டி உமாவும் அமர்ந்திருக்க, உமாவை தவிர்த்து விட்டு எம்பெருமான் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கி விட்டு வருவது அந்த பிரிங்கி முனிவருடைய வழக்கமாக இருந்து வருகிறது. இதை பார்த்து பொறாமைப்பட்ட தேவி எம்பெருமானிடம் கேட்கிறார், தங்களை மட்டுமே வணங்கி செல்லக்கூடிய இந்த முனிவர் என்னை ஏன் புறக்கணிக்கிறார் என்று கேட்கிற போது சிவபெருமான் சொல்லுகிறார், அவருக்கு லோகாயத விஷயங்களிலே அக்கறை இல்லை, ஆசை இல்லை. அவர் விருப்பம் எல்லாம் மோட்சம்தான். அந்த மோட்சத்துக்கு என்னுடைய தயவு தான் அவருக்கு தேவை என்பதனாலே என்னை மட்டுமே வணங்கி போகிறார். நீ பொறாமை கொள்ள தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, சிவன் வேறு சக்தி வேறு அல்ல, நான் இல்லாமல் எந்த ஜீவராசிக்கும் சக்தி கிடையாது, என்னையும் சேர்த்துத்தான் அவர் வணங்க வேண்டும். அதனால இனிமேலே நாம் இடைவெளி இல்லாமல் இருவரும் ஒட்டி ரொம்ப நெருக்கமாக அவர் வணங்க வருகின்ற வேளையிலே காட்சி தரும்போது பிரிங்கி முனிவர் வண்டாக மாறுகிறார். வண்டாக மாறி சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சிறிய துவாரத்தின் வழியாக சென்று எம்பெருமான் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கி விட்டு வர அதை வழக்கமாக்கிக் கொள்கிறார். இதனால் கோபமடைந்த தேவி அந்த பிரிங்கி முனிவருக்கு சதையும் ரத்தமும் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட, அதே போல பிரிங்கி முனிவர் நடமாட கூட சக்தி இல்லாமல் இருந்த நேரத்திலும் கைலாயம் சென்று வணங்க முயற்சித்த போது அவருடைய நிலையை கண்டு சிவபெருமான் அந்த பிரிங்கி முனிவருக்கு 3வது காலும் கோலும் கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. அப்படி அந்த பிரிங்கி முனிவர் வைராக்கியத்தோடு சிவபெருமான் மட்டும்தான் தன்னுடைய தெய்வம் என்று வணங்குவதை கண்டு பொறாமைப்பட்ட தேவி சிவபெருமானிடமே கோபித்துக் கொண்டு பூலோகம் வந்து கௌதம முனிவருடைய ஆசிரமத்திலே இருந்து அவருடைய ஆலோசனையின் பேரிலே தவம் இருந்து சிவபெருமானோடு 2 கலக்கின்ற வரத்தை பெறுகிறார். 2 கலப்பது என்றால் சிவபெருமானுடைய உடம்பிலே சரிபாதி, வலது பாகம் சிவம் என்றால் இடது பாகத்திலே சக்தி என்ற ரூபத்திலே இருவரும் ஒன்றாக 2 கலந்து நின்ற அந்த நாள் எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக ஆன அந்த நாள் தீபாவளி திருநாள் என்று கந்த புராணத்திலேயே செய்திகள் உண்டு. ஆக இந்த தீபாவளி திருநாள் என்பது படைப்பு காலம் தொட்டு ஆண்டவனுடைய அருளினாலே ஆண் பெண் வேறு இல்லை, ஆணும் பெண்ணும் சரி சமம் என்கிற தத்துவத்தை நிலைநாட்டிய ஒரு திருநாளாக இந்த தீபாவளி திருநாள் விளங்குது. ஆக எப்படி பார்த்தாலும் அதர்மம் அழிந்து தர்மம் நிலைநாட்டப்பட, அசத்தியம் தோற்றி சத்தியம் வெற்றி பெற, இப்படி ஒரு மங்களகரமான நல்ல முடிவை தந்த அந்த நல்ல நாளாக இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே இந்த சனாதன பெருவிழாவான இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் அவர்களுடைய நோக்கங்கள் வெற்றி பெற, அவர்கள் வாழ்க்கையில சுபிட்சம் கிடைக்க, ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளோடு எல்லா செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழக்கூடிய நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் பெற்று சிறந்து ஓங்க அன்பர்கள் எல்லோரையும் இந்த நன்னாளிலே வேண்டி அனைவருக்கும் ஞான திறவுகோள் யூடியூப் சேனல் மூலம் மீண்டும் இந்த தீபாவளி திருநாளின் அன்பான வணக்கங்களை, வாழ்த்துக்களை, ஆசிகளை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.